Hi friends, this video is sponsored by Buy More Shopping app. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாஷிங் மிஷின் ரிவ்யூ. இப்போ நான் வாங்கியிருக்க வாஷிங் மிஷின் எப்படி இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த மிஷின் வந்து 5 வருஷம் வாரண்டி இருக்குது. இது மாடல் வந்து என்ன கலர்னால் ப்ளூ அண்ட் ஒயிட். 8 கிலோ. இது ஊற வச்சு துவைக்கணும்னா 40 வச்சா தான் ஊற வச்சு துவைக்க முடியும். 1லேருந்து 15 வரைக்கும் நல்லா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். மோட்ரு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மிஷின் போடலாம். மிஷின்குள்ளெல்லாம் இப்போ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, ஃபுல்லாக வச்சோம்னா 40 நிமிஷம் துவைக்கிறதுக்கு, திரும்பவும் அலசுறதுக்குன்னு அவ்வளோ நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அலசுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். கரெக்டாக அலசி எடுத்துரும். 2 அலசுனா நல்லா துணி நீட்டாக இருக்கும். அப்போ வந்து நார்மல்லையும் வச்சுக்கலாம், ஹெவிலையும் வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு. இதில் என்ன, இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் இல்லை, இது செமி ஆட்டோமேட்டிக். உங்கள் வீட்டில் கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா இதை வந்து பைப்பில் செட் பண்ணிட்டா அதாவே தண்ணி வரும். ஆனால் நான் ஒன்று ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம்னா தண்ணி வந்து வெளியில் வராது, லீக் ஆகாது. பாதி வேலை மிஷின் செய்யும், பாதி வேலையை நம்ம செய்யணும். இப்போ உள்ளாரக்க காட்டுறேன். உள்ளாரக்க வந்து நல்லா ஹெவியாகவே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இடம் நான் ஹெச்சு காட்டும். ஹெச்சு வரைக்கும் தான் தண்ணி ஊற்ற முடியும். ஹெச்சை தாண்டி தண்ணி ஊற்றினா மோட்ரு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. தெரியுதா? அந்த ஹெச் அந்த ஹெச் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். அதுக்கு மேலே ஊற்ற முடியாது. துணியும் போட்டு துணிக்கு மேலே இருக்கணும் தண்ணி. அந்தளவுக்கு வந்து மிஷின் இருந்தால் தான் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றும், ஆனால் காலரில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. எப்போயாவது ரொம்ப அழுக்கு இல்லாட்டி லைட்டாக தேய்ச்சி போட்டால் நல்லா போயிடுது. ஆனால் நம்ம கொஞ்சம் காலர் அழுக்கு மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டு போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே அழுக்கெல்லாம் போயிடுது. கொஞ்சமாக துணி போட்டு துவைச்சா நல்லா துவைச்சி தருது. கொஞ்சம் அவங்க சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம மிஷினில் துணி போட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக துவைக்க மாட்டேங்குது. அப்புறம் ட்ரையர். இது துணி துவைச்சி அலசினதுக்கப்புறம் இதில் போட்டு அதுவும் சமமாக சுற்றி போடணும். இல்லாட்டி டடன்னு சவுண்டு கேட்கும். சமமாக சுற்றி போட்டுட்டு இந்த இதுக்குள்ளே பிளாஸ்டிக் இதை வந்து என்ன பண்ணணும், அது மேலே வச்சுட்டு லாக் பண்ணிட்டா 10 நிமிஷத்தில் வந்து புழிஞ்சு கொடுத்துரும். அதுக்கும் டைம் செட் பண்ணணும். காமிக்கிறேன் பாருங்கள். இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணாட்டி ஒர்க் ஆகாது. இந்த மேலே இருக்க கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதையும் ஃபுல்லாக லாக் பண்ணால் தான் மிஷினும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதை கொஞ்சம் தூக்கிட்டாலும் டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அடுத்தது வந்து மிஷினை வந்து இந்த சைடு இழுத்தாலும் இழுக்கும், அந்த சைடு இழுத்தாலும் இருக்கும். யார் வேண்டாலும் மிஷினை தள்ள முடியும். குழந்தைங்க கொண்டு தள்ள முடியும். ஏன்னா சக்கரை வீல் அடியில் இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கணும். அர்ஜென்ட்டுக்கு தான் வாஷிங் மிஷின் வாங்கினது நல்லது தான். வாஷிங் மிஷின் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் வந்து ஹெவியாக அழுக்காக இருக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் போட்டால் துவைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து என்னை கேட்டால் இது செய்யாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு துவைச்சி அலசி புழிஞ்சு காயப்புறமா அது மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்கிறதெல்லாம் இதில் வாஷிங் மிஷினில் போட்டால் சரியாகவே துவைக்காது. அது வந்து என்ன சொல்கிறது, ஹெவி அழுக்காக துவைக்காது கண்டிப்பாக. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.